தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். இந்த வழிபாட்டிற்கு இறை மக்களாகிய உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடவுள் இந்த வழிபாட்டிலே நம்மை வழிநடத்துவாராக. அவருடைய நிறைவான பிரசன்னம் நம்முடைய வழிபாட்டிலே தங்கியிருப்பதாக. நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, இதோ இந்த காலை பொழுதிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீ தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர், எங்களை தாங்குகிறீர், பலப்படுத்துகிறீர். உம்முடைய கிருபைகளால் எங்களை மூடி வழிநடத்துகிற உமது அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிற சமாதானத்திற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பினால் நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறீரே சுவாமி. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கஷ்டங்கள், வாழ்விலே குறைவுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களை கைவிடாமல் எங்களை தாங்கிக் கொண்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகிற நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கவும், உம்முடைய அனுபவங்களை நாங்கள் பெற்றவர்களாய் தொடர்ந்து உலகத்திலே வாழவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் உம்முடைய நிறைவான வழிநடத்துதல்களால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த நாளிலும் நாம் கடவுளை போற்றும் வண்ணமாக புத்தெழுச்சி பாடலிலே அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள
ஜெபத்திலே காத்திருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, நாம் சற்று நேரம் கடவுளுடைய பிரசன்னத்திலே அவருடைய அன்பின் அரவணைப்பை, அவர் நம்மை அன்போடு வழிநடத்தி வருகிறாரே, கடந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறாரே, ஆண்டவருடைய அன்பை நினைந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து நாம் நம்முடைய பிழைகளுக்காக கடவுளுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களுக்காக கடவுளுடைய சமூகத்திலே மனம் வருந்துவோம். நம்முடைய பிழைகளை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவருக்குள் புதிதாக்கப்பட்டவர்களாய் புதிய சிந்தனையோடு நாம் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் முது தூய கிருபை என்பதை உணர்கிறோம் சுவாமி. வைரஸ் தொற்று காணப்படுகிற இந்த காலங்களில் ஆண்டவரே, கடந்து வந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொண்டீரே. உம்முடைய கிருபைகளால் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறீரே. ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அநேகர் எங்களை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வாழ்நாட்களை கூட்டி தந்து ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து வருகிற உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மனம் வருந்துகிறோம். தெரிந்தும் தெரியாமலும் பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்த குற்றங்களை எங்களுக்கு தயவாய் மன்னித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை முது கிருபையினாலே புதிதாக்கும் சுவாமி. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னித்தருளும்படியாய் மடத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து உடைய கிருபைகளால் எங்களை பலப்படுத்தி இந்த உலகத்திலே நாங்கள் தொடர்ந்து உடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும், உமக்கேற்ற கனிகளை கொடுக்கவும், பிறரோடு ஆண்டவரே அன்பை பகிர்ந்து வாழவும் நீர் எங்களை பலப்படுத்தியிருளும். தொடர்ந்து உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்திலும் நீர் எங்களோடு உடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாய் உடைய தயவுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் சங்கீதம் 8, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 17 முடிய, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 முடிய, மார்க் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரை நாம் படிக்க கேட்போம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளுடைய திருப்பெயராலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலும் நம்மை அன்போடு பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தூய ஆவியானவரின் திருப்பெயராலும் இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நம்முடைய வாழ்விலும் தொடர்ந்து வழிநடத்துவதாக. ஆண்டவருடைய அன்புதாமே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வழிநடத்துவதாக. இந்த நாளிலே தீப திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். மாத்திரமில்லாமல் சிறுவர் தினத்தையும் சில்ட்ரன்ஸ் டேயும் நாம் கொண்டாடுகின்றோம். நவம்பர் 3வது ஞாயிறு பெண் சிறார் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெண் பிள்ளைகளையும் சிறுவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதித்து தம்முடைய நிறைவான ஞானத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வளருவதற்கான ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் தந்தருள்வாராக. இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
பெண் சிறார் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் பெண் குழந்தையின் எதிர்காலத்தை உறுதி செய்தல், assuring a future for girl child. பெண் குழந்தையின் எதிர்காலத்தை உறுதி செய்தல். நம்முடைய அடிப்படை நம்பிக்கை என்ன என்றால், பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்படுகிற ஈவுகள். அதுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அல்லது மூன்றாம் பாலினம் என்ற பாகுபாடுகள் இல்லை. பிள்ளைகள் எல்லாருமே கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற செல்வம் அல்லது ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெற்றோர்களாகி நாமும் கூட பொதுவாக பிள்ளைகளிடத்தில் நாம் பாகுபாடு காட்டுவது இல்லை என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை பாகுபாடு நம்முடைய சிந்தனைகளில் இருக்குமேனால் அதை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிள்ளைகளை நாம் மிகுந்த அன்போடு அக்கறையோடு கவனத்தோடு கூட வளர்த்து வருகிறோம். பொதுவா நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம், ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் இருந்தால் நலமாக இருக்கும். இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளிலே ஊறி போய் இருக்கிற எண்ணங்கள். சமுதாயத்தில் பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு எதிரான தீமைகளை நாம் மிக அதிகமாக பார்க்கிறோம். இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. பிள்ளைகளுக்கு எதிராக, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பல்வேறு தீமைகள் அது சமுதாயத்தில் காலம் காலமாக புரையோடி போயிருக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலங்களிலே சமூக மாற்றங்கள் நிகழ்கிறதுனாலே நிறைய நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் அதிகரிக்கிறதையும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாள்களிலே படித்துக் கொண்டே இருக்கிறோம். சமீபத்திலே இந்திய அரசாங்கம் போக்சோ சட்டத்தை இயற்றியிருக்கிறது. கடுமையான சட்டங்கள். பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடைபெறுகிற பொழுது உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற சூழல்களை நாம் பார்க்கிறோம். இத்தகைய சூழலிலேதான் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை, நல்ல எதிர்காலத்தை இந்த சமூகம் ஏற்படுத்த வேண்டும். இந்த சமூகம் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துகிறதிலே திருச்சபை தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு, ஒரு சமூக அக்கறையோடு, சமூகத்திலே ஏற்பட வேண்டிய மாற்றங்களை உணர்ந்து இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாகுபாடற்ற ஒரு சமுதாயம், பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெறுகிற தீமைகள் இல்லாத ஒரு சமுதாயம், அவர்களுக்கான வாழ்வுரிமையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயமாக காணப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடும் அக்கறையோடும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோட 2 திருமறை பகுதிகளை தியானித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது திருமறை பகுதி பெண் குழந்தைகள் ஞாயிறிலே தொடர்ந்து நாம் படிக்கின்ற பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வருகின்ற பகுதி. நாகமான் வீட்டிலே ஒரு பணிப்பெண்ணாக, ஒரு வேலையாளாக
இருக்கின்ற ஒரு இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த ஒரு பெண், அவளை குறித்த ஒரு நிகழ்வு. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காலங்களிலே மரித்து போயிருந்த பெண்ணை உயிரோடு கூட எழுப்புகின்ற நிகழ்வு. இந்த 2 திருமறை பகுதிகளை இந்த நாளிலே நாம் தியானித்து நிறைவு செய்யலாம். முதலாவது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 5 வரை வருகின்ற பகுதி. நாகமான் ஒரு தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர். அந்த வீட்டிலே பணிப்பெண்ணாக இருக்கிற அந்த சிறு பெண், இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறு பெண் சொல்லுகிறார், எங்களுடைய நாட்டிலே தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல எஜமான் செல்லுவாரேயானால் அவர் குணமாக்கப்படுவார் என்கின்ற செய்தியை அவர் சொல்லுகின்றார். அவரும் புறப்பட்டு செல்கிறார். எலிசா தீர்க்கதரிசி அவரை யோர்தானிலே 7 முறை மூழ்கி எழுந்திருக்க சொல்லுகிறார். அவரும் செய்கின்றார். அப்பொழுது அவர் சுகம் பெற்றுக் கொள்கிறார். நாகமான் சுகம் பெற்றுக் கொள்கிறதை நாம் அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே வருகிற நிகழ்வு எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேனால் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் நாம் படிக்க அழைக்கப்படுகின்றோம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், ஆகாப்பு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது இஸ்ரேல் நாட்டை ஆளுகின்ற அகசியா மன்னன் மாடியிலிருந்து விழுந்து அடிபட்டு விடுகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரேல் நாட்டு அரசன் அகசியா தன்னுடைய பணியாட்களை அழைத்து எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுடம் சென்று இந்த காயம் எனக்கு ஆறுமா என்று கேட்கின்றான். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நாகமான் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பப்படுகின்றான். அங்கே அவன் சுகம் பெறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 1ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரேல் நாட்டு அரசன் வேற்று தெய்வனிடத்திலே ஆள்களை அனுப்பி எனக்கு சுகமாகுமா என்று கேட்க சொல்லுகின்றார். ஒரு முரண்பாட்டை நாம் பார்க்கிறோம். கடவுளை மறந்து, கடவுளுடைய ஆற்றலை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி செல்லுகிற இஸ்ரவேல் மன்னன் மக்கள். இதை நாம் திருமறையில தொடர்ந்து பார்க்கின்றோம். அகசியா மன்னன் செய்த அந்த நிகழ்வு கடவுளுக்கு சினத்தை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல கடவுள் பேசுகிறார். இஸ்ரேல் நாட்டில் கடவுள் இல்லை என்று சொல்லியா உம்முடைய அரசன் இன்னொரு நாட்டிற்கு அனுப்புகின்றார். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் 6வது வசனத்திலேயும் 16வது வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலில் கடவுள் இல்லை என்றால் உன் மன்னன் வேற்று அரசனிடம் அனுப்புகிறார். கடவுள் அந்த மன்னன் அழிந்து போவான் என்கின்ற செய்தியை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு நிகழ்வு வருகிறது 2ஆம் அதிகாரத்தில். எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும் உரையாடுகின்ற நிகழ்வு. எலியா வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்ற அந்த நிகழ்வு வருகின்றது. அப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது எலிசா எலியாவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய ஆவி எனக்கு 2 மடங்காக நீர் தர வேண்டும். 2ஆம் அதிகாரத்தை நான் படிப்போம் என்று சொன்னார். யோர்தானை அவர்கள் கடக்கின்றார்கள். எலியாவினிடத்திலிருந்து சால்வையை
அந்த யோர்தானில் அடிக்கின்ற பொழுது யோர்தான் விலகி தரையாக அதன் வழியாக கடந்து செல்லுகின்றார்கள். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு எலிசாவும் எலியாவுடைய அந்த சால்வையை பெற்றுக் கொண்டவராய் அவரும் யோர்தானை அடிக்கின்ற பொழுது அந்த யோர்தான் பிரிந்து வழிவிடுகிறது. அதன் வழியாக எலிசா கடந்து செல்லுகின்றார். எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மீது வருகின்றது. அந்த ஆவியை கொண்டு, கடவுளுடைய ஆவியை கொண்டு அவர் வல்ல செயல்களை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நமக்கு இரண்டு குறிப்புகளை உணர்த்துகின்றது. ஒன்று, கடவுள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேலில் கடவுள் இல்லை என்றால் உன்னுடைய மன்னன் வேற்று தெய்வத்தை நாடி செல்லுகிறார். இல்ல, கடவுள் செயலாற்றுகிறார். கடவுள் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அந்த கடவுள் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்கின்ற செய்தியை இந்த திருமறை பகுதியில பார்க்கிறோம். இரண்டாவது, கடவுளின் ஆவியை பெற்றவராக எலிசா நாகமானுக்கு சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கடவுள் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். கடவுள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த செயலாற்றுகிற ஆற்றலாக நாகமான் சுகம் பெறுகிற நிகழ்வும், அந்த ஒரு நிகழ்விலே அந்த சிறு பெண்ணை கடவுள் பயன்படுத்துகிறார். நாகமான் சுகம் பெற்றுக் கொள்வதற்கு அந்த சிறு பெண் ஒரு கருவியாக மாறுகிறாள் என்கின்ற ஒரு அழகான செய்தியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கடவுள் செயலாற்றுகின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். இன்றைக்கும் கடவுள் செயலாற்றுகிறார் என்று நாம் விசுவாசிக்கவும், அந்த விசுவாசத்தோடு நம்முடைய பணியை நாம் செய்யவும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே பெண் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்கின்ற அந்த செம்பொருளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் செயலாற்றுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது சமுதாயத்திலே காணப்படுகின்ற எல்லா தீமைகளையும் எதிர்த்து கடவுள் போராடி கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலே அதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எங்கெல்லாம் தீமைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றவராக, அந்த போராட்டத்தில் கடவுள் வெற்றி பெறுகிறவராக இருக்கின்றார். எப்படி அந்த பெண், இஸ்ரேல் நாட்டு அந்த சிறு பெண், என்னுடைய நாட்டுக்கு செல்லுங்கள், கடவுள் அங்கே இருக்கிறார், கடவுளுடைய தீர்க்கதரிசி இருக்கின்றார், அவர் மூலமாக நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு வாழ்வு தருகின்ற செய்தியை சொல்லுகின்றாலோ, அதை போல இந்த நாளில கடவுள் செயலாற்றுகிறார் என்கின்ற அந்த செய்தி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் கடவுள் அகற்றுகிறவராக, களைகின்றவராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை தருகின்ற செய்தியை, வாழ்வு தருகின்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறதாக அமைந்திருக்கிறது. கடவுள் செயலாற்றுகிறார் என்று சொன்னார். திருச்சபையினுடைய பணி என்ன? கடவுள் செயலாற்றுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறாரே, திருச்சபை கடவுள் செயலாற்றுகிறார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு கருவியாக இருக்க நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை களைகிறதில் திருச்சபை தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தொழுகை கூட தலைவர்களில் ஒருவனான யாயிர் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் மகள்
மரண தருவாயில் இருக்கிறார். நீர் வருவீரையானால் என் மகள் சுகம் பெறுவாள் என்கின்ற அழைப்பை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் செல்லுகின்ற வழியிலே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த பெண் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவள் பெற்றுக்கொண்டு அவள் சுகமாகிற ஒரு நிகழ்வும் வருகின்றது. தொடர்ந்து அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த யாவீரனுடைய வீட்டிலிருந்து வருகின்ற ஆள் சொல்லுகிறார், உன் மகள் மரித்து போனார், ஆண்டவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் யாயிரை பார்த்து சொல்லுகிறார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. தொடர்ந்து ஆண்டவர் அவர்களோடு சென்று அந்த 12 வயதுள்ள பெண்ணை தலித்தாகுமி என்று அழைக்கின்றார். அவள் உயிர் பெற்று எழுகிறதை நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை வருகின்ற பகுதியிலேயும், லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 40 56 வரை வருகின்ற பகுதியிலும் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளன் மார்க்கு நற்செய்தியாளரை பின்பற்றி அந்த வரிசையிலே சொல்லுகின்றார். ஆனால் மத்தேயு நற்செய்தி நூலிலே சின்ன சின்ன வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். யாவீர் ஆண்டவரிடத்துல வருகின்ற பொழுதே என் மகள் மரித்து போனார், ஆனாலும் நீர் வருவீரையானால் என் மகள் உயிர் பெறுவாள் என்று சொல்லுகின்றதாக வருகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண் இருக்கின்ற இடத்திற்கு தனியாக சென்று அவளை கரம் பிடித்து எழுப்புகிறதாக மத்தேயு நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். ஆனால் மார்க்கு நற்செய்தி நூலிலும் லூக்கா நற்செய்தி நூலிலும் இந்த நிகழ்வு ஒரு இறையியல் அழுத்தம் பெறுகிறதாக நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் பெற்றோர்களையும் 3 சீடர்களையும் உடன் அழைத்து செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகின்ற பகுதியும் நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியும் மார்க்கு நற்செய்தியிலே வருகிற 5ஆம் அதிகாரத்தில் வருகிற நிகழ்வும் சில ஒற்றுமைகளை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மறுரூபமாகின்ற அந்த பகுதியிலேயும் 3 சீடர்களை அழைத்து செல்லுகின்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூபம் அடைந்த பிறகு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இதை நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த திருமறை பகுதியிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீங்கள் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த பகுதியிலே 2 குறிப்புகளை நாம் பார்க்க முடியும், மிக முக்கியமான குறிப்புகளாக. ஒன்று, தன் மகள் மரித்து போனாள் என்கின்ற செய்தியை கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த தகப்பனாரை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, நம்பிக்கையை விட்டு விடாது. நம்பிக்கை மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் பெரும்பாடுள்ள அந்த பெண், அந்த திருமறை பகுதியிலும் பார்க்கிறோம், உன் நம்பிக்கைதான் உனக்கு சுகம் கொடுத்தது. 34வது வசனத்துல, மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போய் நீ நோய் நீங்கி நலமாயிரு. திருமறை பகுதியில நம்பிக்கையும் ஆண்டவருடைய வல்லமையும் இணைந்து செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஆண்டவரிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது என்பதை ஆண்டவர் உணர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த வல்லமை தலித்தாகுமே என்று சொன்ன பொழுது அந்த பெண் உயிரோடு கூட எழுந்தார். அந்த பெண்ணை தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் ஆண்டவர் ஒப்புவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தலித்தாகுமே, சிறு பெண்ணே எழுந்திரு. ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையும் ஆற்றலும் ஒன்றாக இணைந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்வு தருகின்றதை இந்த திருமறை பகுதியில மிக அழகாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்களும் தீமைகளும் பெருகி வருகிற இந்த சூழலில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த சூழல்கள் மாற்றுவதற்காக கடவுள் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றார். சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் வேறறுக்கப்படும். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வருகிற இந்த சூழலில் இவைகள் எல்லாம் வேறறுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை தருகின்ற செய்தியை நாம் இந்த பகுதியில பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த தியானம் வெறும் பேச்சளவில் நின்று விடாமல் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் களையப்படும், வேறறுக்கப்படும், அது பிடுங்கி தீயிலே சுட்டரிக்கப்படும், ஒரு புதிய சமுதாயமாக, பாகுபாடுகள் அற்ற ஒரு சமுதாயமாக மாறும் என்கின்ற இந்த செய்தி வெறும் பேச்சளவில் நின்று விடாமல் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில் இத்தகைய மதிப்பீடுகளை, மாற்றங்களை நாம் எப்படி கொண்டு வர முடியும்? நம்முடைய குடும்பத்தில் பெண் பிள்ளைகளை சமமாக பார்க்கின்ற சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக நிச்சயமாய் கடவுள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை, கடவுள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த மாற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் சமமாக அன்பு காட்ட, பாகுபாடு இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க, பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அந்த சுதந்திரத்தை நாம் உறுதி செய்கின்றவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அது நம்முடைய குடும்பங்களிலே தொடங்கட்டும், நம்முடைய திருச்சபையிலே தொடங்கட்டும். அப்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ளுகிறவராக, ஆண்டவருடைய அந்த தூய விருப்பம், ஒரு உன்னதமான சமுதாயம் இந்த சமுதாயத்திலே மலரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றதிலே நாம் செயல்பட, நம்முடைய விசுவாசம் செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கடந்த 8 அல்லது 9 மாதங்களாக நம்முடைய ஆலயத்திலே இணைந்து வழிபடுகின்ற ஒரு சூழலை நாம் இழந்திருந்தோம். இந்த நாட்களிலே இந்த காணொலியின் வழியாக வழிபாட்டிலே நாம் பங்கு கொள்ளவும், கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கடவுள் நமக்கு கிருபை தந்தார். ஆண்டவருக்கே மாட்சிமை உண்டாவதாக. இதிலே நமக்கு உதவியாக இருந்த ஆலய பணியாளர் அவர்களுக்கும் பெஞ்சமின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் குறிப்பிட்ட வண்ணமாய் வருகிற 22ஆம் தேதி ஆலயத்தில் வழிபாடு நாம் நடத்த இருக்கிறோம். திருச்சபையார் அந்த வழிபாடுகளிலே பங்கு பெறுகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு நீங்கள் பங்கு கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இடைவெளி விட்டு முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து வந்து வழிபாட்டிலே நீங்கள் பங்கெடுக்க
உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2 வழிபாடுகள் இருக்கும். காலை 8 மணிக்கு ஒரு வழிபாடும் 9:30 மணிக்கு ஒரு வழிபாடும் இருக்கும். அதில் எந்தெந்த பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் பங்கு பெற வேண்டும் என்பது உங்களுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்படும். அந்த நேரங்களிலே நாம் வருவோம் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் எல்லாரும் கூடுகிறதை நாம் தவிர்த்து ஒரு சிறிய கூட்டமாக நாம் கடவுளை வழிபடுவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த முறைமைகள் எல்லாம் நம்முடைய உடல் நலத்தை நாம் பாதுகாப்பதற்காக பின்பற்ற வேண்டிய காரியங்கள். எனவே அதில் மிகுந்த அக்கறை கொண்டு நீங்கள் கவனமாய் வந்து வழிபாட்டில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு சுற்றறிக்கையாக இது அனுப்பப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளின் சிந்தனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சமுதாயத்திலே பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வருகிற இந்த நாட்களில் திருச்சபை மிகுந்த கரிசனையோடு உம்முடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, பாகுபாடுகள் அற்ற நீர் கொடுத்திருக்கிற அந்த விடுதலை வாழ்வு, ஆண்டவரே, அதை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே, எந்த விதமான பேதமும் இல்லாமல் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வாழவும் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பெருக்கிக் கொள்ளவும், இந்த சமுதாயத்திலே அவர்கள் வளரவும் வாழவும் ஆண்டவரே அவசியம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சமுதாயத்திலே நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் உம்முடைய ஞானத்தினால் நிறைத்தருள சுவாமி. ஆண்டவரே, குற்றங்களையும் தீமைகளையும் நீர் அகற்றுகிறவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர். திருச்சபையாகிய நாங்களும் மோடி இணைந்து இந்த தீமைகளை களைய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் அதை தொடங்க, எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் அதை தொடங்க எங்களுக்கு அருள் தாரும். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து உடைய திருவார்த்தைகளினாலே எங்களுக்கு நீர் உணர்த்தி வருகிறேன். அதை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதை செயல்படுத்துகின்ற ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். இந்த நாட்களிலே நாங்கள் இந்த காணொளியின் வழியாக ஆண்டவரே வழிபாட்டிலே பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு உதவியாக இருந்து ஆலய பணியாளர் அவர்களையும் பெஞ்சமின் அவர்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நமக்கு சித்தமானால் வருகின்ற வாரத்திலே ஆலயத்திலே நாங்கள் நம்மை தொழுது கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே, திருச்சபையில் எல்லா குடும்பங்களையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சந்தோஷம், சமாதானம், நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் தாரும் சுவாமி. குறிப்பாக வயதான பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நாட்களிலே திரும்ப திரும்ப கேட்டு வருகிறோம். உடைய கிருபையினாலே நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்த சுவாமி. உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்திய அரசாங்கத்திற்காக ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுகின்ற தலைவர்களுக்கு தொடர்ந்து உடைய ஞானத்தை நீர் தாரு சுவாமி. உடைய கிருபையினாலே நீர் வழி நடத்தும். அருமையான மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுடைய தொடர் பணிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொடர்ந்து வருகிற பண்டிகை காலங்களிலே நாங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க எங்களுக்கு நீர் அருள் தாரும். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும்
திருமண நாளையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு முது பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபையினாலே நீர் பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, கடந்த காலங்களில் தொடர்ந்து ஆண்டவரே மாத சந்தாக்களையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் புதிய ஆலயத்திற்கான காணிக்கைகளையும் கொடுத்து தாங்கி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து உமக்கு நன்றியறிதலான அர்ப்பணிப்போடு படைத்து காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கப்படியாய் சொல்லிக்கிறோம். துதி கன மகிமையாகவும் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த நன்மைகளை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம் கர்த்தருடைய திருப்பெயராலே.